ஓகே, ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பைட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். Amazing food. Oh my gosh. ரொம்ப நாளாக என்னடா கண்டென்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது நம்ம வந்து ரெகுலராக வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்னு இருப்போம். வாரம் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுருவோம். அப்போ ஆர்டர் போட்டு சாப்பிட்றதே வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன். புதுசாக மார்க்கெட்டில் அரைவல் ஆகிற ஐட்டம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக வந்து நான் சாப்பிட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 4 ஐட்டம் ஆர்டர் பண்ணிடுங்க. 4 ஐட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பின்னாடி ஏதோ வந்து ஒரு இதெல்லாம் வச்சுக்கிறாங்க ப்ரோ, ஏதோ ஜாப்பனீஸ் ஃபேனா. நம்ம என்ன கதை எது கதைன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு கடைசியில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கட்டிங்கை போடுவோம். கட்டிங்னா இந்த கட்டிங், வேற கட்டிங் கிடையாது, நினச்சிடாதீங்க. ஓகே, டான் 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 சூரு டப்ப பப்பர பரை பிபி பப்ப பர பப்பரை பிபி பப்ப பப்பர பர பிபி போ ஒரு பப்ப பப்ப. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் காரத்துலேருந்தே போயிடலாம். ஓகேவா? ஸ்நாக் பில்லிருந்து டிப்ஸ்டர்ஸ் சீஸி ஜாலபினோ டிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகே, இதுதான் அது. ஸோ இது வந்து எம்ஆர்பி வந்து 50 ரூபா போட்டுருக்காங்க. நான் எவ்வளோ வாங்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து அமௌண்ட் போடுறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஏதாவது வந்து இருக்கும் டீடைல். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. இது வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா டெலிஷியஸ்லி கஞ்சி பெரிய ராகி சிப்ஸா. அது என்னடா பெரிய கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்னது? ஓகே, 60 கிராம் பெரிய ராகி சிப்ஸ். ஓகே, ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் தானே. ஐயோ, என்ன ஓப்பன் ஆயிடுச்சு? இதோ ஒரு சைடில் வந்து இது இருக்குது. என்னது? ஒரு மாதிரி பெரிய சாஸ் மாதிரி ஏதோ மைனஸ் மாதிரி இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறது இவ்வளோ ரைட்டாக வச்சுக்காங்க. ஓகே, காட்டு படம் வந்து கிஞ்சி நம்ம சொல்லி வச்சுக்காங்க போல. அடா போங்கடா. ஆஹா, சிப்ஸ் இருக்குது ப்ரோ. இதோ சிப்ஸ் இருக்குது இந்த சைடு. அப்புறம் இந்த சைடு வந்து டிப் பண்ணுறதுக்கு டிப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. ஃபஸ்ட்டு சும்மா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. நைஸ் ப்ரோ. ராகி மாவில் கொஞ்சோண்டு வந்து ஏதோ காரமாக வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி ஒரு மாதிரி அது மட்டும் சாப்பிட்டாலே வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது. அந்த முறுக்கு மட்டும் சாப்பிட்டாலே. ராகி மாவில் பண்ணியிருக்காங்க. நைஸ். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த இதோட சேர்த்து. மயோனஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. கேஎஃப்சியில் கொடுப்பானுங்களே அந்த மயோனஸ் தான். நல்லா இருக்குதுப்பா. இது வந்து குத்த காசு கொடுத்தா கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தா ஒட்டு தான். குவான்டிட்டி ஒரு மீடியமான குவான்டிட்டி, ஒரு சின்ன ஸ்நாக் தான். ஓகேவா? நம்ம டப்புனு அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். செகண்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லர்ப் ஃபார்ம் அப்படின்றதுல வந்து மைட்டி பஃப்ஸு. ஓகே, ஏதோ மைட்டி பஃப்ஸ்ன்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. ஹெல்தி அண்ட் எம்மி ஸ்நாக் ப்ரோ. மெயினாக வந்து கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ணி உள்ள வெளியே அப்படி தான் போட்டுருங்க. இந்த எம்ஆர்பி வந்து 28 ரூபாய். ஸோ அது வந்து 4 வாங்க சொல்லிட்டு அதையும் வந்து கீழே போடுறேன். இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஆமாம் ப்ரோ, குட்டி ஸ்டாராக இருக்குது ப்ரோ. இதோ இப்படிதான் இருக்குது. மேபி குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நார்மல் ஒரு பஃப் டேஸ்ட் தான் ப்ரோ. இந்த கடையில் வந்து கார்ன் பஃப் 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்பாங்களே, கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி காரமாக இல்லாமல் சட்டிலாக இருக்குது. சீஸ் இருக்குது, சீஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்கிறேன். சீஸு, ரைஸு, கார்னு, ராகி, ஜவாரா. ஓ, இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. சீஸோட டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியுது, ராகியோட டேஸ்ட்டு, ரைஸோட டேஸ்ட்டு, சீஸோட டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியுது. ஓகே, 20 கிராம்ஸ். ஓகே ப்ரோ, ஓகேவா இருக்குது. டேஸ்ட் வந்து ஓகேவா இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுத்து நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் யூ கேன் ட்ரை திஸ். பேக்கர்ஸ் டசன்லேருந்து 0 மைதா லவ் கேக். ஓகே, 0 மைதா லவ் கேக்கா.
இது வந்து 30 rupees MRP. சாக்கோ ஃபில்டு சாக்லேட். ஓகே, சாக்லேட் ஃபில் இருக்க ஒரு மைதா போடாமல் நம்ம ஆர்டர் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன ப்ரோ இவ்வளோ ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் நானே பார்க்கல. எல்லாமே ஹெல்தியாக இருக்குது. பரவாயில்லையே, உண்மையிலேயே அப்ரிஷியேட்டபிள். லிங்க்டின் இந்த மாதிரி ஹெல்தியான ஐட்டம்ஸ்லாம் விற்கிறது வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிள். இது வந்து இது ஸ்பான்சரோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஓகேவா? நான் வந்து பர்சனலாக வந்து சும்மா ஆர்டர் பண்ணி நான் வாங்கி சாப்பிட்ட ஸ்நாக்ஸில் உங்களுக்கு வந்து ரிவ்யூ தரேன். எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ, வேறு ஒன்றும் கிடையாது. ஐயோ என்ன ப்ரோ உழுவுது சாக்லேட்டு அம்மா. ஓகே, ட்ரை பண்ணிடுவோமா? இது வந்து பார்த்தா நார்மல் வந்து ஒரு கேக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹார்ட் ஷேப் எடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு இல்லை லவர்ஸ் டேக்கு இல்லை ஆனிவர்சரிக்கு இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வந்து கொஞ்சம் கோமாக இருக்கானா இது வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் என்ன வெறும் உள்ள சாக்லேட் தான், வேறு எதுவும் வந்து பெருசாக எனக்கு மென்ஷன் பண்ணல. 0 பாம் ஆயில், ரீஃபைண்ட் சுகர் வந்து 0 இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். மக்களை கோச்சுக்காதீங்க, நான் எது சாப்பிட்டாலும் ருசிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடுவேன். சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி. எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த உள்ள சாக்லேட் க்ரீம் இருக்குது, அது நல்லா வந்து மெல்ட்டிங் ஆகிருக்கு. கடிக்கும்போது நல்லா வந்து மவுத் ஃபுல்லாக ஃபில் ஆகுது அந்த சாக்லேட்டு. நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது வந்து ஜலப்பினோ சீஸ் மேகி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுவும் வந்து 0 ஆயில் நூடுல்ஸ் தான், உங்களுக்கு காமிச்சிடுறேன். திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். ஓகே, ஜலப்பினோ சீஸ் இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போயே வந்து நான் சமைப்பேன். ஓகே, 0 preservatives, no MSG. MSG என்ன தெரியல, கமெண்ட் செக்ஷன் தெரிஞ்சா சொல்லுங்களே. நான் வந்து இப்போ உங்களுக்கு சமைச்சு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் eat this. போலாமா. சீஸ் மேகின்றதுனால இதுக்குள்ளே தான் சீஸ் கொடுத்துருக்காங்க. இதோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, முதலில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு தண்ணீர் வச்சுக்கலாம். தண்ணீரை வச்சாச்சு, உள்ளே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ப்ரோ ஐயோ சுடுது. டப்புன்னு வந்து இதை கட் பண்ணி உள்ளே போடணும். ஆமாம், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டும். ஓகே, எக்ஸ்ட்ரா நல்லா ஊற்றி வச்சு நல்லா நல்லா வேகட்டும். ஓகேவா? ஓகே, மேகி நல்லா வேகுது. கொதிக்க பாருங்க, கொதிக்குது அப்படி. இப்போ கற்றுக்கணும் நம்ம எல்லாருமே. இப்போ எழுதி கற்றுக்கணுங்களா? அம்மா இது வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறான் பைபிள். இந்த அத்தராத்திரியில் நான் காலையில் 5 மணிக்கு பண்ணிடுது. அதான் பார்க்குறேன் என்ன பண்ணுறான், இது பண்ணுறான். இல்லது போல்டு ஆத்தென்டிக் ஃபியூஷனா? நான் சொல்கிறீங்கடா, பயமாக இருக்குடா. ஓகே ப்ரோ, ரெட் கலர் ஒரு மாதிரி சாஸ் இருக்கு ப்ரோ. அம்மா கொடூரமாக இருக்கு. மக்களே மாற்றிக்கிட்டு வாங்கிட்டேனா? ஓ, ஜலப்பினோ சாஸ் அது. ஓகே பாருங்க, கொடூரமாக இருக்குங்கப்பா. அது பாருங்க ப்ரோ, திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். ஓகே, சீஸ் ஜலப்பினோ மேகி. ஏப்பா பெருசாக டாப்பிங்ஸ்லாம் எதுவும் போடல, அப்படியே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் சி. ஓகே, ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பைட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த சாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த ஜலப்பினோ சாஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணோம்
டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து ஒரு நூடுல்ஸோ மேகி ட்ரை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் ப்ரோ. அதர்வைஸ் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். டிஃப்ரெண்டான ஒரு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ மக்களே. நம்ம வந்து 4 ஐட்டம் வந்து நீ ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் இதெல்லாம் எப்படி டேஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து அந்த ப்ரைஸு அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் பாட்டு பேசியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்டே ஆகலை. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஹேண்டில் செஞ்சுட்டேன், அந்த பேப்பர்லாம் வெட்டி செய்ய முடியும். வந்து உங்களுக்கு நான் வீடியோலாம் பார்த்தா வீடியோ எடுக்க முடியல, வீடியோ வந்து ஆன் ஆகலை. ஆன் பண்ணேன், ஆனால் பாதிலே கட் ஆயிடுச்சு. எனிவேஸ் நம்ம ஒரு ஃபேன் செஞ்சிட்டோம், ஜாப்பனீஸ் ஃபேன். அந்த பிளிங்கிட் பேப்பர்லேருந்து ஓஹோ மாஷி ரோஷியா பண்ணிரா எங்கள் அம்மா எடுத்துருவேன், அவங்க விசில் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு தப்ஸ் கொடுத்து ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹைப் கொடுத்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஹைப் தான் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் see you in the next வீடியோ. அண்ட் வீக்லி வந்து ஒரு வீடியோ இந்த மாதிரி வந்து நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம், எந்த மாதிரி சாப்பிடலாம், எந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை தட் ஃபார் யூ. ஓகே, லெட்ஸ் see you மக்களே. see you, டாடா, பை பாய், have fun.